அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அறிவோம். 5:5. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா. பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 24/2/2024 சனி. எண்ணமே வாழ்வு, வாழ்வே எண்ணம். நல்ல உணர்வுகள், நற்சிந்தனைகள், நலமிகு வாழ்வு இதற்கு எதிரானது வீழ்த்த வைக்கும். இறைவனது எண்ணங்கள் நமது எண்ணங்கள். சரியாக சிந்திப்பது சாதனை, குறைவாக சிந்திப்பது சீரழிவு, எதிராக சிந்திப்பது எரி நரகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும். முடிவு அவரவர் மனதில் உள்ளது. செயல்பாட்டு அருள் வாழ்வு. சாத்தான்கள் பிரான்சிஸை தாக்கியதும் வழக்காடு மன்றங்களை தவிர்ப்பதும். பிரான்சிஸ் சாத்தானின் சோதனையில் தாக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவனுடன் நேருக்கு நேர் போராடவும் வேண்டியிருந்தது. ஒருமுறை பேறு பெற்ற பிரான்சிஸ் ரோமையில் இருந்தபோது சாந்தா குரோசே, அந்த இடம் கர்தினால் மேதகு லியோ அவர்கள் வசிக்கின்ற இடம், அவரை தன்னோடு தங்கும்படி அழைத்தார். அவரும் அழைப்பை ஏற்று அங்கு தனிமையாக அமைந்திருந்த ஒரு கோபுரத்தில் வனத்துறவிகளுக்கு ஏற்ற ஓர் அறையில் தங்கியிருந்தார். அங்கு முதல் நாள் இரவில் கடவுளிடம் தனது மன்றாட்டுகளை எல்லாம் ஏறெடுத்து விட்டு உறங்க நினைத்தபோது பேய்கள் வந்து பிரான்சிஸை கடுமையாக தாக்கின. அவை அவரை வெகு நேரமாக கடினமாக அடித்து குற்றுயிராய் விட்டு சென்றன. அவைகள் அவ்விடத்தை விட்டு விலகியதும் அவர் மீண்டும் மூர்ச்சை தெளிந்து பக்கத்து அறையில் உறங்கிக் கொண்டிருந்த தன் சீடன் தன்னுடைய உடன் சகோதரரை அழைத்தார். அவர் வந்ததும் அவரிடம், சகோதரரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள், ஏனென்றால் தனியாக இருக்க பயமாக உள்ளது. சற்று நேரத்திற்கு முன் பேய்கள் என்னை பலமாக அடித்தன என்றார். பிரான்சிஸ் அதிக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டது போல நடுநடுங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் தூக்கத்தை இழந்து அந்த இரவை கழித்தனர். மேலும் புனித பிரான்சிஸ் தன் தோழரிடம், பேய்கள் நமது ஆண்டவரின் காவலர்கள். நடத்தை கெட்டு நடப்பவரை தண்டிப்பதற்காக அவர்களை கடவுள் நியமிக்கிறார். தம் ஊழியர்கள் இவ்வுலகில் இருக்கையில் எவ்விதத்திலும் தண்டிக்கப்படாமல் இருந்திடக்கூடாது என்பதற்காக அவர் வழங்கும் சிறப்பு அருளின் அடையாளமே அலகைகளாகும். கடவுளின் இரக்கத்தால் எனது குற்றங்கள் எதனுக்கும் பரிகார கழுவாய் செய்யவில்லை. ஏனெனில் அவர் என் ஜெபத்திலும் தியானத்திலும் அவருக்கு பிடித்தது பிடிக்காதது என்ன என்பதை எனக்கு எடுத்துக்காட்டி மிகுந்த தந்தைக்குரிய பாசத்தோடு என்னை நடத்தி வந்துள்ளார். நான் வசதி படைத்தவரோடு தங்கியிருப்பது மற்றவர்களுக்கு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதால் ஆண்டவர் தன் காவலர்களை அனுப்பி என்னை அதிரடியாக தாக்க அனுமதித்திருக்கலாம். என் சிறிய சகோதரர்கள் ஏழ்மையான இடத்தில் வசதி குறைவாக தங்கி இருக்கின்ற பொழுது நான் மட்டும் கர்தினாலோடு தங்கியிருப்பது நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன் என்ற சந்தேகத்தை அவர்களில் எழுப்பலாம். ஆகவே சகோதரரை, முன்மாதிரி கொடுக்க அழைக்கப்பட்டவர் இப்படி ஆடம்பரமான இடங்களை தவிர்த்து இல்லாமையிலும் தேவையிலும் உழல்பவர்களை திடப்படுத்துவார்களாக என்றார். எனவே விடிந்ததும் அவர் கர்தினாலிடம் சென்று நடந்தது எல்லாம் எடுத்து கூறி அவரிடமிருந்து விடை பெற்றார். அரண்மனையில் இருப்பவர்கள் தாங்கள் தாய் உதரத்திலிருந்து அறுத்தெடுக்கப்பட்டு கருக்கலைப்புற்று
இருக்கிறார்கள் என்று அறிந்திருப்பார்களாகும். கீழ்ப்படுதலை நான் கண்டிக்கவில்லை, ஆனால் பேராசை, சோம்பல் மற்றும் ஆடம்பரத்தையும் நான் கண்டிக்கிறேன். இறுதியாக கீழ்ப்படுதலுக்கு முன்னால் நான் பிரான்சிஸை வைக்கிறேன். கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தாது மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்துபவனவற்றை நாம் அஞ்சி நடுங்குவோம். அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு. தீமையை தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அது ஊரெங்கும் பரவி கிடக்கிறது. இயற்கை பேரழிவுகள், பூமி அதிர்வுகள், வெள்ளப்பெருக்குகள், பல உயிர்களை அழித்திடும் பல வகை விபத்துக்கள். ஏன் எனக்கு இந்த ஆபத்து வந்தது? நான் என்ன தவறு செய்தேன் என விபத்துக்குள்ளானவர்கள் கேட்கின்றனர். பெரும்பாலும் மனிதர்களாலேயே மற்ற மனிதர்களுக்கு ஆபத்து வருகிறது. ஒருவரை ஒருவர் நம்பாத நிலை உள்ளது. தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என நான் மன்றாடும் போது உலகில் உள்ள எல்லாத்தையும் விண்ணக தந்தை முன் கொண்டு வருகிறோம். நம்மை பயமுறுத்தும் துன்பங்கள், நாம் சிக்கி தவிக்கும் இன்னல்கள், பிறர் சிக்கி தவிக்கும் துன்பங்கள், எதிர்பாராமல் நிகழும் இக்கட்டு இடையூறுகளையும் கடவுள் முன் கொணருகிறோம். மேலும் முடிவு பெற பெரிய போர்களை ஏற்படுத்தும் கட்டங்கள் மற்றும் ஏழைகளை மேலும் ஏழைகளாகவும் செல்வரை மேலும் செல்வராகவும் மாற்றி தேவைகளில் உழல்வோர் அதிகமாக பிறரை சார்ந்திருக்க செய்யும் சுயநல செயல்பாடுகளையும் நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்துவலாகிய நாம் உலகில் தீமை இருப்பதை மட்டுமல்ல, தீயோன் இருப்பதையும் நம்புகின்றோம். யோவான் 17:15. எப்பொழுதும் விழிப்பாய் இருக்கும் சாத்தான் எனப்படும் அலகை கடவுளுக்கு எதிரானவன் என கிறிஸ்துவ பாரம்பரியம் கூறுகிறது. அலகை கடவுளுக்கு எதிரானவன் என கிறிஸ்துவ பாரம்பரியம் கூறுகிறது. அவன் மனிதருக்கும் எதிரி. அவன் நம்மை ஏமாற்றி பொய் சொல்லி சோதனைக்குட்படுத்தி கடவுளிலிருந்து பிரித்து தன் பக்கம் இழுக்க முயலுகின்றான். நாம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்து வெறுப்பு, வன்மம் ஆகியவற்றில் ஈடுபட செய்து வாழ்வு தரும் இயேசுவின் வழியை பின்பற்றுவதை விட்டு விலகி அழிவிற்கு செல்லும் சாத்தானின் வழியில் வர கவர்ச்சி ஊட்டுகின்றன. புரிந்து கொள்ள கடினமான இந்த இருளின் தீய சக்தி எல்லா மனிதருக்கும் தீமையை கொணர்கிறது. ஆயினும் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தியுள்ள தந்தை கடவுள் உலகின் தீய சக்திகள் யாவற்றையும் அதிக ஆற்றல் உள்ளவர் என நாம் நம்புகிறோம். தீயோனிடமிருந்து நம்மை உறுதியாக விடுவிக்க போகும் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கும் நிலையில் இவ்வாறு வேண்டுகிறோம். இறுதியில் கடவுளின் புதிய உலகம் வரும். அதில் கடவுள் மட்டும் இருப்பார். நாளை சந்திப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.